ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பைலேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சீரியல் நடிகைகள் ப்ளஸ் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லக்கூடிய ஆர்டிஸ்ட்டுகள் அண்டு சினிமா நடிகைகள் இவங்க எல்லாரையுமே சேர்த்து ஒரு கலவையான ஒரு கம்பைலேஷன் வீடியோவாக இது இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இதில் பார்க்குறதே ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லக்கூடிய சௌமியா அப்படின்ற பேர் கொண்ட ஒரு இன்ஃப்ளூயன்சர். ஸோ இவங்களை பற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சௌமியா ரஞ்சன் அப்படின்னு சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்குறது தெலுங்கு சினிமாவை ஆட்டி படைக்கக்கூடிய 35 வயதை சேர்ந்த திவி. ஸோ இவங்களை நிறைய பேர் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இந்த திவியோடைய இடையழகு, பின்னழகு, முன்னழகுன்னு எல்லாமே ஒரு சூப்பரான மஜாவாக இருக்கக்கூடிய ஒரு டான்ஸர், கவர்ச்சி நடிகை. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஆஷிகா ரங்கநாதன் நினைக்கிறேன். ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஆஷிகா ஸோ நான் கவர்ச்சியாக நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன நடிகை இப்போ எப்படி இருக்காங்க பாருங்கள். ஒரு தெலுங்கு படத்தில் மொத்தமாக கழட்டி பிக்னியே போட ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் பத்தும் செய்யும் அப்படின்றது எல்லா குடும்ப இஸ்திரிகள், குடும்ப குத்து விளக்கு நடிகைகளில் நமக்கு கரெக்டாக தெரியுது. ஸோ அடுத்து ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர். ஸோ இவங்க பேர் பிரியங்கா கேடி. இவங்களை ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான க்யூட்டான தொப்புள் அண்டு முன்னழகு எவ்வளோ இறக்கி வியூஸ்க்காக பண்ண முடியுமோ அவ்வளோவும் இறக்கி வேலைப்பாடுகள் பண்ணுவாங்க. ஆனால் வர்த்தாக தான் இருக்கும். பிரியங்கா இவங்களை ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அதிகமாக இவங்களை சினிமாவில் அவங்களோட 20s தங்கச்சி ரோலில் பண்ணிகிட்டு வந்தாங்க. இப்போ அவங்க 30s இன்ஸ்டாவில் கவர்ச்சி ரோல் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இந்த நடிகை தெரியுதா, ரவுத்ரம் பழகு அப்படின்ற படத்தில் கூட தங்கச்சி ரோல் பண்ணியிருப்பாங்க ஜீவாக்கு. ஸோ அதே நடிகை தான் இவங்க. சூப்பரான ஒரு கவர்ச்சியாக இருக்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இவங்க யார் அப்படின்றது தெரியல. இவங்க ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்க்ரால் பண்ணும்போது கிடைச்ச ஒரு வீடியோ. மேரிட் ஆண்டி, ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டான வியூவில் முன்னழுக்கு லைட்டாக தெரிகிற மாதிரியும் தொப்புள் லைட்டாக தெரிகிற மாதிரியும் வீடியோ போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வர்த்து ட்ரான்சிஷன் வருமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த நம்ம வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிறோம். எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் எந்த நடிகை பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத டைமோடு மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேஸ் கம்பைலேஷன் பார்த்துட்ருக்கோம். நம்ம பாம் மாமியோடைய ஃபேஸ் கம்பைலேஷன். இந்த மேட் இன் கொரியா படத்தில் இவங்களுடைய ஃபேஸ் வேறு மாதிரியான ஒரு கவர்ச்சி. ஆஹா, நம்ம மைண்டு வேறு எங்கேயோ போகுது. இந்த மாதிரியான ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டில் இந்த மாதிரி கண்கள் சுருக இருக்கும்போது வேறு மாதிரி இருக்குது. நான் எதுவும் சொல்லலப்பா, நீங்களே நினச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதுல்யா ரவி லேட்டஸ்ட்டான க்யூட்டான குட்டி டவுசர் போட்ட ஒரு கவர்ச்சி வீடியோ. ஸோ நம்ம அதுல்யா ரவி குட்டியோடைய அழகான கவர்ச்சி. ரொம்ப சீக்கிரமே இதுக்கு மேலே என்ன சீக்கிரம் 30 வயசு தாண்டிடுச்சிங்க. இன்னுமாச்சும் இன்னும் இறக்கி போடுங்க. அப்போ தான் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் கவர்ச்சி ரோல் பண்ணிங்கன்னா 4-5 படங்கள் நடிக்கலாம். பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணதெல்லாம் வீணாக போகுதில்ல, பார்த்து பண்ணுங்கள் அதுல்யா அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்ம அதுல்யாவுக்கு சொல்லுங்கள். இது நம்ம டிடி மாமியோடைய க்யூட் தொப்புள். அவங்களே வாண்டடாக ஒரு லைவ் வீடியோவில் டான்ஸ் ஆடுற பேரில் புடவை கட்டிட்டு கரெக்டான சதவீதத்தில் கரெக்டாக தெரிகிற மாதிரி தொப்பில் லீக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு சைத்ரா ரெட்டி. இவங்களுக்கு என்னப்பா இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க? இவ்வளோ பேர் சைத்ரான்னு விழுற அளவுக்கு வர்த்து. கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன். தெலுங்கு ஆர்டிஸ்ட், பட் குழந்தை இருக்கா இல்லையான்றதை தெரியல. பட் நல்ல டீப்பான தொப்புள், நல்ல வைடான ஒரு இடையழகு. ஸோ நெக்ஸ்ட்டு சாகித்யா இவங்களுடைய பேர். இப்போ ரீசெண்டாக பாண்டியன் ஸ்டோர்ஸில் கூட நடுவில் வந்த ஒரு நடிகை. ஸோ இவங்களுடைய கவர்ச்சியுமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அந்த டான்ஸ் ஷோலாம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் வேறு மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது கிறிஸ்டியானா. ஸோ இவங்க இந்த சொல்வதெல்லாம் உண்மை அந்த ஷோவில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மாதிரியே இமிடேட் பண்ணி அதிலேருந்து வளர்ந்து காசு பார்த்த நடிகை தான் அந்த கிறிஸ்டியானா. ஸோ நடிகை கிடையாது, இன்ஸ்டாவில் மார்க் பண்ணக்கூடிய, ரீல்ஸ் பண்ணக்கூடிய ஆள். நல்ல கும்தாவாக இருக்கக்கூடிய, உடல் பூசின மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நடிகை. ஸோ அடுத்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் சுஹானே ஷரோன். ஸோ இவங்கள SUZAANE சுசானா ஷரன். ஸோ இவங்களை ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய கவர்ச்சி ரோல் பண்ணுவாங்க. குறிப்பாக முன்னழகு குலுங்க இவங்க போடக்கூடிய ஆட்டம்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு தான்ப்பா அசால்ட்டாக காசை கொட்டுறீங்க. சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொன்னால் போதும், 1000, 200, 300 அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு ரேட்டு வச்சாலும் பல பேர் ஆயிரக்கணக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன தான் டான்ஸு வளைச்சி ஆனாலும்
பல பேர் வந்து உங்களுடைய குலுங்கலை தான் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுடைய கமெண்ட்ஸ்லேயுமே அப்படி தான் வந்துச்சு. சரியான குலுங்கல்ப்பா அப்படின்ட்டு தான் போட்டிருந்தாங்க அந்த குத்து பாக்ஸிங் நடிகை ரித்திகா சிங். ஒரு காலத்தில் எந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தாங்க, இப்போ எப்படி கவர்ச்சி ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டாங்க. ஸோ நீ இவ்வளோ ஃபேமஸ் ஆகும்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கலாமா அப்படின்ற வகையில் தான் நடிகை ஷபானா குக் வித் கோமாளி யாருக்கு கை கொடுத்ததோ இல்லையோ, ஷபானாக்கு கை கொடுத்த மாதிரி யாருக்குமே கொடுக்கல அப்படின்னு சொல்கிற விதத்தில் இவங்களுடைய வளர்ச்சி இருக்குது. எந்த பல ஆடு வந்து இவங்க கமிட் ஆகிட்டாங்க, ஒரு வெப் சீரிஸ் கமிட் ஆகிட்டாங்க, இன்னொரு வீடியோ வாங்கிடுவாங்க போல், அந்த மாதிரியான ஒரு சூப்பரான வளர்ச்சின்னே சொல்லலாம். ஸோ இவங்களுடைய க்ளோஸ்அப் ஷார்ட்ஸை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ என்ன மாதிரியான க்ளோ, 10 லைட் வச்சுருப்பாங்க போலப்பா அப்படின்றது நம்ம கீர்த்தி சுரேஷோடைய லேட்டஸ்ட்டான இந்த கவர்ச்சி ஆடை. ஸோ முன்னாடி இருந்த மாதிரி பெருசாக முன்னாடி எதுவுமே வந்து ஓப்பனாக காட்டலை, இடை அழகு மட்டும் வந்து லைட்டாக காட்டியிருக்கிறாங்க. ஸோ தொப்புளும் வந்து ஓப்பனாக தெரிஞ்சாச்சு, எல்லாருக்கும் காட்டியாச்சு, பார்த்தாச்சு, ஏன் இன்னுமே மூடி வச்சுருக்காங்க அப்படின்றது தான் தெரியல. பொறுத்து இருந்து பார்ப்போம் எப்போ தான் வந்து ஓப்பனாக ஒய்டான அந்த தொப்பலை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. நல்ல க்ளோ. ஸோ நெக்ஸ்ட்டு சந்தூரி அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு குக்கிங் ஆர்டிஸ்ட், நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த குக்கிங் சேனல் வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர் தொப்புளை காட்டி மட்டுமே வந்து வீடியோ போடுவாங்க. அதில் வந்து க்யூட்டாக ஓப்பனாக முன்னழகு தொப்புள், ஸோ எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறன்ற பேரில் மொக்கையாக கொடுப்பாங்க. அது வேறு விஷயம். படத்தில் மட்டும் என்னை சாவடிச்சுனே இருக்கிறீங்க, நான் மட்டும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக வரக்கூடாதா அப்படின்ற வகையில் உள்ளாடை அணியாமல் ஒரு சூப்பரான ஒரு க்யூட் ஃபோட்டோ ஷூட் நம்ம அம்மு அபிராமி நடத்தியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக நிறைய நடத்தினா நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஆர்டிஸ்ட் சூப்பரான குலுங்கல் வீடியோவாக வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்த்த நடிகைகளில் எந்த நடிகை உங்களுக்கு கவர்ச்சிகரமாக இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்க்குறதுக்கு பாதி பேருக்கு மேலே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் பண்ணி விட்ருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வைஷ்ணவி, சன் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட், வெள்ளி நடிகை, ஃபேமஸாக இருக்கக்கூடிய இப்போதைய வெள்ளி நடிகை, நிறைய கவர்ச்சி காட்டக்கூடிய ஒரு நடிகை. ஸோ அவங்களுடைய சீன்ஸ் எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டான ஒன்று புடவை இருக்கும், இல்லைனா வந்து பட்டு புடவை கட்டி சைடு வியூவில் மாங்கனிகளை வந்து காட்டுற மாதிரியான ஒரு ஷார்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இல்லைனா வந்து தாலியை வந்து சாரிக்கு வெளியே தூக்கி போட்டு அதில் கவர்ச்சி காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல விதத்தில் பல ஆங்கிளில் கவர்ச்சி காட்டக்கூடிய ஒரு சூப்பரான க்யூட் நடிகை வைஷ்ணவி. ஸோ இவங்களை பற்றி நிறைய பேர் இவங்களை சீரியலில் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம போட்டிருக்கக்கூடிய மாமி நடிகைகளுடைய ப்ளேலிஸ்ட் அண்ட் ஃபேஸ் கார்டு கம்பைலேஷன் இதெல்லாம் வந்து என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றின கமெண்ட்ஸ் எதுவும் பெருசாக வர மாட்டேங்குது. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ வீடியோ பார்த்துட்டே நம்ம இதை பேசுவோம். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஃபேண்டசி ஸ்டோரிஸ், நடிகைகளுடைய ஃபேண்டசி ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இன்ஸ்டா லிங்க்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அது மூலமாக பே பண்ணி ஆக்டர்ஸோடைய ஃபேண்டசி ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தரமாக இருக்கும், வில் நாட் டிசப்பாயிண்ட். ஸோ அடுத்த ஒரு ஆர்டிஸ்ட் ஓப்பன் ஷாட்டே வந்து ஒரு க்யூட்டான தொப்புள் ஷாட். ஸோ சாதித்து காட்டியவங்கள வந்து நிறைய பேரை பார்த்துருக்கோம், ஆனால் வந்து காட்டியே சாதிக்கிறவங்கள வந்து நம்ம இந்த ஜென்ரேஷனில் தான் பார்க்குறோம். போன ஜென்ரேஷனில் வந்து சாதித்து காட்டினாங்க, இப்போ வந்து காட்டியே சாதிக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பெண்களுடைய அவல நிலை. ஸோ என்னப்பா இப்படிலாம் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அந்த மாதிரி தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் வந்து காட்டியே வந்து சம்பாதிக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் வைத்தறிச்சலாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நமக்கும் வந்து கண்டென்ட் கிடைக்கிது, பார்க்கறதுக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் பார்த்தது கியூட் ஆன்ச்சா, தமிழ் சீரியல் ஆக்டர்ஸ், இந்த மாதிரி கம்பைலேஷனை வந்து கண்டினியூ பண்ணலாமா, என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். ஃபைனல் பட் நாட் த லீஸ்ட் நம்ம ஸ்ருதி ஹாசன், 41 வயசாகக்கூடிய நடிகை ஸ்ருதி ஹாசன் படங்கள்லேருந்து கம்ப்ளீட்டாக ஒதுக்கிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கவர்ச்சி நடிச்சிருக்கலாம். தெலுங்கு படத்தில் இவங்க காட்டின கவர்ச்சியெலாம் வேறு மாதிரி. ஸோ முழுசாக வந்து முன்னழகை வந்து அவங்கள வச்சு குலுங்க வச்சுட்டாங்க. ஸோ குலுக்கி காட்டு அப்படின்ற மாதிரியான குலுங்கல் ஆட்டி விட்டுட்டாங்கப்பா நம்ம ஸ்ருதி ஹாசனை. அல்லு ஒரிஜினல்லாம் வந்து தூக்கி சாப்பிட்டாப்பில் வச்சு சாப்பிட்டாப்பில் நம்ம ஸ்ருதி ஹாசனை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்த்த வரைக்கும்? நடிகைகள் பிடிச்சிருந்துச்சா, வீடியோ பிடிச்சிருந்துச்சா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.